இன்றைக்கி கிளாஸில் நம்ம வந்துட்டு ஒரு கிளாத் பேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு பைய எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் துணியை எடுத்துக்கோங்க. ஸோ துணியை எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு ஃபோல்டு பண்ணுறோம் இந்த மாதிரி. ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த 2 எட்ஜஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த எட்ஜஸை வந்துட்டு நம்ம அந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் சொல்லி கொடுத்தேன்ல, ஸோ அதை மாதிரி மடிச்சடிச்சுக்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த சைடு ஃபோல்டு பண்ணி அடிக்கிறோம். இப்போ 2 சைடு ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஈக்குவலாக 2 சைடும் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்துட்டு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு சைடில் வந்துட்டு நம்ம ஸ்டிச் போடுறோம். ஸோ எனக்கு வந்துட்டு எக்ஸஸ் ஃபேப்ரிக் இருக்கனால நான் அதை இங்கே கட் பண்ணி விடுறேன். நீங்கள் சேம் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. ஒரு வேளை எக்ஸஸ் இருந்துச்சுன்னா கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஆப்போசிட் சைட்லேயும் அடிக்கிறோம். ஸோ ஓகே, இந்த சைடு வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸஸ் இருக்குது. ஸோ அதையும் கட் பண்ணி விடுறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஹேண்டில், அதாவது கைப்பிடி, நம்ம கைப்பிடி வந்துட்டு நான் வந்துட்டு மற்றவங்க ஸ்டிச் பண்ணுற மாதிரி பண்ணலை. ஸோ அவங்க வந்துட்டு ப்ராடாக இருக்க மாதிரி பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனாலும் ஓகே. உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுவும் பண்ணி காட்டுறேன். அண்டு நான் வந்துட்டு எப்படி பண்ண போகிறேன்னா ரோப் மாதிரி பண்ணி அதை வந்துட்டு வைக்க போகிறேன். ஸோ அதை எப்படி பண்ணுறதுங்கிறதே நம்ம பார்க்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஒரு பயாஸ் பீஸ் எடுத்திருக்கேன். பயாஸ் பீஸ் ஆர் கிராஸ் பீஸ், ஸோ அதை எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ எடுத்துட்டு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இது பேர் வந்துட்டு ரோப் மேக்கர். இது வந்துட்டு நம்மளுக்கு இந்த ரோப்பெல்லாம் பண்ணுறதுக்கு, அதாவது பின்னாடி ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி, சுடி ப்ளவுஸுக்கு பின்னாடியெல்லாம் நம்ம நாட் வைக்கிறோம்ல, ஸோ அதுக்கு ரோப் மேக் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வெரி ஈஸியாக இருக்கும். இது கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. கடையில் வந்துட்டு உங்களுக்கு 50 to 60 வரும், ஆன்லைனில் 100க்கு மேலே வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு பட்டன் ஹவுஸில் போய் இந்த ரோப் மேக்கரை வாங்கிக்கோங்க. இது வந்துட்டு அவசியமான ஒரு பொருள். நம்மளுக்கு கத்திரிக்கோல் நூல் எப்படியோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ நீங்கள் இதுவும் வந்துட்டு வாங்கிக்கோங்க.
ஸோ நான் இப்போ வந்துட்டு இதை எப்படி பண்ணணுங்கிறதையும் சொல்கிறேன். ஜஸ்ட்டு நம்ம இந்த ரோப் மேக்கரை வந்துட்டு இந்த ஓப்பன் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே இப்படி க்ளோஸ் ஆகிருக்கும், அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு எந்த எண்டில் ஓப்பன் இருக்கோ ஓப்பனுக்குள்ளே விட்டுட்டு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்திங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். இப்போ நம்ம இந்த டிப்பில் இந்த ஹோல்ஸ் போட்டு நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே ஹோல்ஸ் போட்டிருக்கோம், இப்படி லாக் பண்ணுறோம். பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்படி எடுக்கிறோம். ஸோ இப்போ ஜஸ்ட்டு இது மாட்டிருச்சு. நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல லாஸ்ட்டில் இந்த எண்டில் இப்படி பிடிச்சிக்கணும், இந்த எண்டில் லாஸ்ட்டில் மெதுவாக இழுக்கணும். ரொம்ப இழுத்தீங்கன்னா பாதியில் வந்துடும். ஸோ அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது, பாதியில் வந்தால் என்ன ஆகுங்கிறத அதை நான் உங்களுக்கு அப்புறமா டீச் பண்ணுறேன். ஸோ ரோப் மேக்கர் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ இந்த எண்டு வந்துட்டு நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு ஒரு ரோப் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம இன்னொன்று ரெடி பண்ணணும். 2 ரோப்ஸ் கிடச்சிருச்சு, கைப்பிடி கிடச்சிருச்சு. ஸோ எண்டில் வந்துட்டு த்ரெட்ஸ் இருக்கனால இதை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். சேம் சைஸ்க்கு பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஜஸ்ட்டு நம்ம வந்துட்டு இதில் அட்டாச் பண்ணால் போதும். ஸோ வச்சுருக்க துணியில் இப்போ நம்ம வந்துட்டு அட்டாச் பண்ணுறோம். எந்த சைடுனா நம்ம வந்துட்டு லாக் போட்ட சைடு. ஸோ சென்டர் பார்த்துக்கலாம், இந்த சென்டர் இருக்குது. ஸோ சென்டர் டு சென்டர் ஸோ நம்மளுக்கு சென்டர் இங்கே இருக்குது. நம்ம சென்டர் டு சென்டர் எவ்வளோ இன்ச் கேப் விட்டுக்கலான்னா ஒரு 2 இன்ச் கேப் விட்டுக்கலாம். ஸோ ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம இப்போ ரோப்பை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு துணி மட்டும் எடுத்துக்கணும், எந்த சைடு வேணுமோ அந்த சைடு மட்டும் எடுத்துகிட்டு இந்த எண்டில் அடிக்கிறோம். திரும்ப பேக்கு 2 அடி போட்டாச்சு. அடுத்து 3rd டைம் ஒரு அடி அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா த்ரெட்டை வந்துட்டு கட் பண்ணி விட்டுருணும். ஸோ கட் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி மேலே எண்டில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு பிரிஞ்சு வராது. ஸோ இப்போ அதே மாதிரி இங்கே வச்சு ஸ்டிச் பண்ணுறோம்.
ஸோ எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ்லாம் வந்துட்டு கட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம தைச்சது வந்துட்டு ஒரு நீட் ஃபினிஷாக தெரியும். ஸோ இந்த சைடு ரோப் பண்ணியாச்சு. அண்ட் அடுத்தது இந்த சைடு. இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணிட்டோம். ஸோ மார்க் பண்ண இடத்துல நம்ம ரோப்பை ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அதே மாதிரி. இப்போ நம்ம ஃபைனலாக என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்ஸ் எல்லாம் வந்துட்டு கட் பண்ணி விடணும். ஸோ இப்போ நம்ம திருப்பினோம்னா ஸோ இப்போ நம்மளுக்கு பேக் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க.